அன்பினர்களே, சீனாவின் தோளில் வைத்து ஏவப்படும் அதிநவீன ஏவுகணைகள் இன்னும் சொற்ப நாட்களில் ஈரானின் IRGC படையின் கைகளுக்கு வந்து சேரப்போகின்றது. இது மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, ஜோர்டானில் அமெரிக்க இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, ஜலச்சந்தியில் எண்ணெய் கப்பல்களை இடைமறுத்திருக்கின்றது ஈரானிய IRGC படை. இன்னும் சில நாட்களில் சீனாவின் தோளில் வைத்து ஏவப்படும் அதிநவீன ஏவுகணை அமைப்புகளை ஈரான் பெறுமென பல செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. சீனாவில் தயாரிக்கப்பட்ட தோளில் வைத்து ஏவப்படும் 400 வரையிலான வான் பாதுகாப்பு ஏவுகணை ஏவுதளங்களின் முதல் தொகுப்பை ஈரான் இன்னும் சில நாட்களில் பெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக உலக செய்திகள் கருத்து செய்திகளும் வெளியிட்டு இருக்கின்றது. இந்த ஒப்பந்தம் குறித்து அறிந்த 3 வட்டாரங்களை மேற்கோள் காட்டி $6 to $70 மில்லியன் மதிப்புள்ளதாக கூறப்படும் இந்த கொள்முதல் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய போர் வெடித்ததிலிருந்து தனது குறுகிய தூர வான் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான தெஹ்ரானின் முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் என்றும் செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த ஒப்பந்தம் சீனாவில் தயாரிக்கப்பட்ட QW-12 மற்றும் FN-16 ஏவுகணைகள் உட்பட 300 முதல் 400 வரையிலான மனிதனால் எடுத்துச் செல்லக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்குவதை உள்ளடக்கியது என்று பெயர் குறிப்பிட விரும்பாத ஈரானிய செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானிய தரப்பிற்கும் சீன விநியோகஸ்தர்களுக்கும் இடையில் ஒரு இடைத்தரகராக செயல்பட்டதாக வட்டாரங்கள் தெரிவித்த நிலையில் ஹாங்காங்கை சேர்ந்த ஷாங்கிங் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற நிறுவனத்துடன் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்ட போதிலும் விநியோக அட்டவணைகள், அளவுகள் மற்றும் பிற செயல்படுத்தும் விவரங்கள் இன்னும் மாறக்கூடும் என்றும் அந்த வட்டார செய்திகள் தெரிவிக்கின்றன. சீனாவின் வெளியுறவு அமைச்சகம் இந்த அறிக்கையை மறுத்து தொடர்புடைய அறிக்கைகள் முற்றிலும் ஆதாரமற்றவை, அமைதியை மேம்படுத்துவதிலும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதிலும் சீனா தொடர்ந்து ஒரு பங்கை ஆற்றி வருகிறது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஜோர்டானில் உள்ள அமெரிக்க இலக்குகளின் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசியிருக்கின்றது ஈரானிய IRGC. அத்துடன் ஹார்முஸ் ஜலசந்தியில் அத்துமீறி நுழைந்த எண்ணெய் கப்பல்களையும் ஈரானிய காவல் படை மறுத்திருக்கின்றது. இது ஈரான் இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் செய்தியாக. ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ இலக்குகள் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தியதாகவும் ஹார்முஸ் ஜலசந்தியில் 3 எண்ணெய் கப்பல்களை இடம்பெயர்த்ததாகவும் ஈரான் இஸ்லாமிய காவல் படை தெரிவித்துள்ளது. மேலும் இந்த 2 நடவடிக்கைகளும் தொடர்ந்து நடைபெற்று வரும் அமெரிக்காவின் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒரு பரந்த பதிலடியின் ஒரு பகுதியாகும் என்றும் அது தெரிவித்துள்ளது. ஜோர்டானில் உள்ள அமெரிக்க விமான தளம் மற்றும் மத்திய கட்டளை தலைமையகம் மீது பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசியுள்ளதாக IRGC விண்வெளிப்படை தெரிவித்திருக்கிறது. குழந்தைகளை கொல்லும் அமெரிக்க ராணுவத்தின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக IRGCயின் விண்வெளிப்படையின் துணிச்சலான வீரர்கள் ஜோர்டானில் உள்ள ஒரு அமெரிக்க விமானப்படை தளம் மற்றும் அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளை தலைமையகம் மீது பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசியிருக்கின்றார்கள் என்று அந்த படை இன்று புதன்கிழமை அதிகாலையில் தெரிவித்திருக்கிறது. ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் தொடரும் வரை எதிர்ப்பு தொடரும் என்றும் அந்த அறிக்கையை கூறியதுடன், எங்கள் நலன்களுக்கு எதிரான அமெரிக்க அதிகாரிகளின் அச்சுறுத்தல்களும் சட்டவிரோத தலையீடுகளும் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. இதேவேளை எண்ணெய் கப்பல்கள் இடைமறிக்கப்பட்டுள்ளதாகவும் ஈரானின் IRGC தெரிவித்துள்ளது. இதே போன்ற ஒரு நிகழ்வில் எங்கள் எச்சரிக்கைகளை புறக்கணித்துவிட்டு பாதுகாப்பற்ற மற்றும் சட்டவிரோதமான பாதைகளில் தொடர்ந்து பயணித்த 3 எண்ணெய் கப்பல்களை தாக்கி நிறுத்தும்படி கட்டாயப்படுத்தியுள்ளதாக ஈரானிய ராணுவ படை கடற்படையும் தெரிவித்துள்ளது. இப்பகுதியில் உள்ள கப்பல்களுக்கு அமெரிக்க ராணுவத்தால் வழங்கப்படும் சட்டவிரோத தலையீடுகள், உத்தரவுகள் மற்றும் அறிவுறுத்தல்களுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரானிய IRGC தெரிவித்திருக்கின்றது. ஹார்முஸ் ஜலசந்தியும் ஈரானின் அமெரிக்காவும் இப்பகுதிக்கு வெளியே உள்ள ஒரு வெளிநாட்டு சக்தியான அமெரிக்கா ஹார்முஸ் ஜலசந்தியில் தலையிடுவதை நாங்கள் எந்த வகையிலும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
ஏப்ரல் 7 முதல் அமெரிக்கா ஈரானிய பிரதேசத்தில் மீண்டும் மீண்டும் அத்துமீறி வருகிறது. கடந்த மாதம் கையெழுத்திடப்பட்ட பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருந்த போதிலும் வாஷிங்டன் தனது விரோத நடவடிக்கைகளை தொடர்வதாக இஸ்லாமிய புரட்சி காவல் படை குற்றம் சாட்டுகிறது. இந்த ஒப்பந்தம் அனைத்து முனைகளும் ஆக்கிரமிப்பை நிறுத்த அழைப்பு விடுத்துள்ளது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டுள்ளபடி ஹர்மஸ் ஜலச்சந்தி வழியாக பாதுகாப்பான மற்றும் சட்டபூர்வமான பயணத்திற்காக ஈரான் ஒரு கடல் வழி பாதையை நியமித்துள்ளது. இருப்பினும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறும் விதமாக அத்துமீறி நுழையும் கப்பல்களை மற்றொரு பாதை வழியாக அழைத்துச் செல்ல முயல்வதன் மூலம் கப்பல்கள் அந்த பாதையை தவிர்க்க அமெரிக்கா உதவ முயன்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மீறல் நிகழ்விற்கும் பதிலடியாக ஈரானின் ஆயுத படைகள் பிராந்தியம் முழுவதும் ஈரானிய பிரதேசங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்ட அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியும் அத்துமீறி நுழையும் கப்பல்களை இடைமறித்தும் சமரசமற்ற பதிலடியை வழங்கியுள்ளன என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. இதேவேளை சாதா அதாவது யெமனின் சாதா பகுதிக்கு மேல் பறந்த சவுதியின் உளவு ஆளில்லா விமானத்தை யெமன் ஆயுதப்படைகள் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது. சாதா மாகாணத்திற்கு மேல் பறந்த சவுதி உளவு ஆளில்லா விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தியதாக யெமன் ஆயுதப்படை இன்று புதன்கிழமை தெரிவித்துள்ளது. மேலும் நாட்டின் இறையாண்மை மீறல்களுக்கு தொடர்ந்து பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. யெமன் ஆயுதப்படைகளின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் சரி சாதா மாகாணத்திற்கு மேல் விரோத நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த போது கராயல் உளவு விமானம் குறிவைக்கப்பட்டதாகவும் பொருத்தமான ஆயுதங்களை பயன்படுத்தி அது சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். நாங்கள் யெமனின் இறையாண்மையை தொடர்ந்து பாதுகாப்போம் என்றும் எந்த ஒரு மீறலுக்கும் பதிலடி கொடுப்பது எங்கள் சட்டபூர்வ உரிமை என்றும் யெமன் ராணுவ படை அறிவித்துள்ளது. நாட்டை பாதுகாப்பதில் யெமன் படைகள் உறுதியாக இருப்பதாக பிரிகேடியர் ஜெனரல் சரி வலியுறுத்தியுள்ளார். யெமன் மீதான சவுதியின் ஆக்கிரமிப்பு மற்றும் முற்றுகைக்கு பதிலடியாக யெமன் புரட்சியாளர்களால் விதிக்கப்பட்ட கடல் வழி போக்குவரத்து தடையை மீறியதற்காக சவுதி எண்ணெய் கப்பலான NCC ஜான்தால் ஹன்சால் மீது ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என யெமன் ஆயுதப்படை அன்று தெரிவித்துள்ளது. தொடர்ந்து புதன்கிழமை இந்த அறிக்கை வெளியாகியிருக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் சவுதி போர் விமானங்கள் சனா சர்வதேச விமான நிலையத்தை தாக்கியதை தொடர்ந்து யெமன் ஆயுதப்படைகள் பதிலடி கொடுக்கும் விதமாக அந்நாட்டின் தெற்கில் உள்ள ராணுவ மற்றும் எண்ணெய் வசதிகளை குறிவைத்து தாக்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. யெமன் ஆயுதப்படைகள் சவுதி எண்ணெய் கப்பலை குறிவைத்ததாகவும் சவுதி எதிரி மீது விதிக்கப்பட்ட கடல் வழி போக்குவரத்து தடையை மீறுவதற்காகவும் எச்சரிக்கை அழைப்புகளை புறக்கணித்ததற்காகவும் சவுதி எண்ணெய் கப்பலான NCC மீது யெமன் ஆயுதப்படைகள் ஒரு ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டதாகவும் செய்தி தொடர்பாளர் ஜெனரல் யாஹியா சரி தெரிவித்துள்ளார். பல பலிஸ்டிக் ஏவுகணைகளை கொன்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டன என்றும் இறைவனின் அருளால் அது பின்வாங்கி திரும்பிச் செல்லும்படி கட்டாயப்படுத்தப்பட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முற்றுகைக்கு முற்றுகை மற்றும் விரிவான தீவிரத்திற்கு விரிவான தீவிரம் என்ற சமன்பாட்டின் கீழ் சவுதி எதிரிக்கு எதிரான கடல் வழி முற்றுகை முடிவை தொடர்ந்து செயல்படுவதை ஆயுதப்படைகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. சவுதிக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் யெமன் ராணுவ படை தெரிவித்துள்ளது. ஆக சவுதிக்கும் யெமனுக்குமான ஒரு உச்சகட்ட போர் செங்கடல் பகுதியில் விரிவடைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக அந்த தாக்குதலும் பதிலுக்கு பதிலடி என்ற நிகழ்வுகளும் நடைபெற்று வருகின்றது. ஆக தனியாக யெமனும் சவுதியும் தொடர்ச்சியாக மோதிக்கொள்கின்றது. அது செங்கடல் வழியாக இங்கு ஜலச்சந்தியில் கப்பல்களை இடைமறித்து ஈரான் மிகப்பெரிய கட்டுப்பாடுகளையும் விதித்து வருகின்றது. எதிர்வரும் நாட்களில் இலங்கை மற்றும் ஏசிய நாடுகளில் எரிபொருளுக்கான விலை அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இன்று புதன்கிழமை விடிந்தால் வியாழக்கிழமை இல்லையா, புதன்கிழமை நள்ளிரவுக்கு பிற்பாடு இலங்கையிலும் எரிபொருளுக்கான விலைகள் அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு செய்தியையும் தெரிவித்து மீண்டும் மற்றொரு செய்திகள் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.